டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2ஆம் தந்திரத்தில் சர்வ சிருஷ்டி பற்றி நாம் 30 பாடலில் சில பாடல்களை சிந்திக்கிறோம். அதில் 396வது பாடல் 396வது பாடல் சர்வ சிருஷ்டி பாட்டு. ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார், ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார், இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைக்கும். விளையாட்டு பருவங்கள் தோறும் பயன் பல ஆன திரு ஒன்றில் செய்கை ஜெகமுற்றும் ஆமே. உயிர்கள் வீடு பேறு முக்தி அடைவதற்காக ஒரு பெரிய விளையாட்டு நிகழ்கிறது. இறைவன் அலைகளா விளையாட்டு உடையவன். அந்த விளையாட்டு எதுக்கு நிகழுது? அவருக்கு என்ன பொழுது போகலையா? எல்லா ஜீவன்களும் முக்தர்களாக ஆக வேண்டுமானால் தனு போன கரணங்களை கொடுத்து இந்த விளையாட்டை நிகழ்த்துகிறார். இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இந்த விளையாட்டு ரகசியம் புரியும். இல்லைன்னா நம்ம தவறாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். பருவங்கள் தோறும் என்றால் பருவங்கள் எங்கே 3000 வருஷத்துக்கு முன்னே தொல்காப்பியரே சொல்கிறார். ஒரு நாளை 6ஆக பிரிக்கிறார். சிறுபொழுதுன்னு பேர். காலை, நண்பகல், மாலை, நள்ளிருள் என்று பிரிக்கிற 6. ஒரு ஆண்டு 6ஆக பிரிக்கிற 2 மாதம் 2 12, அது பெரும்பொழுதுன்னு பேர். இதை சிறுபொழுதுங்கிறார். 6ஆக பிரிக்கிறார். 4 மணி நேரம், 24 மணி நேரம். இதெல்லாம் தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்கிறார். பெரும்பொழுது, சிறுபொழுது, காலம், இடம் இதெல்லாம் விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த விளையாட்டு நிகழ்ந்து கொண்டே இருக்குது. தினந்தோறும் விளையாட்டு நிகழ்ந்து கொண்டே இருக்குது. இதை ரொம்ப அழகாக சொல்கிறார் கம்பர் தான். முதல் பாட்டில் 2 பேரும் சொல்கிறாங்க, கம்பரும் சேக்கிழார். உலகம் யாவையும் தாமுல ஆக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலார் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. சரணாகதி தான் ரொம்ப முக்கியம். விபீஷ்ண சரணாகதி மாதிரி அழகிலார் விளையாட்டு நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அண்ட புவனங்கள்லாம் விளையாட்டு. ஏதோ ஒரு இயக்கம் என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு விளையாட்டு நடந்து கொண்டு இருக்குது. இதே விளையாட்டை சேக்கிழார் முதல் பாட்டிலே சொல்கிறார். அவர் வேறு மாதிரி சொல்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான். அம்பலத்தில் ஆடுறார். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அந்த மலர் சிலம்படி நம்முடைய அம்பலம் திருச்சிற்றம்பலத்தில் ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த ஆட்டத்தை யார் பார்க்கிறாரோ உய்தி பெற்றார். இப்போ கம்பரும் முதல் பாட்டில் திருவிளையா இந்த ஆட்டத்தை தான் சொல்கிறார். சேக்கிழாரும் பெரிய புராணத்தில் இந்த ஆட்டத்தை தான் சொல்கிறார். திருவாசகத்தில் பல இடங்களில் இந்த ஆட்டத்தை திருமூலர் வேறு மாதிரி சொல்வார். இந்த ஆட்டம் எங்கே நிகழுது? ஏற்றி இறக்க எதிர்காலம் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை அளக்கும் கணக்கறிந்தாருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேங்கிறார். ஒவ்வொருத்தரும் அந்த ஆட்டத்தை வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன், ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன். ஏதோ ஒரு ஆட்டம் நிகழுது. இப்போது இந்த சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். பேராசிரியர் டாக்டர் பெருந்தகை டாக்டர் மூவா அவர்கள், அவர் இறுதியாக உயிர் பிரிகிற நேரத்தில் மருத்துவமனையில் ஜிஹெச்சில் இருக்கார். அப்போ இதய கருவிகள் பொருத்தப்பட்டிருக்குன்னா அங்கே எதிர்க்க அந்த லைட் மானிட்டர் போகுது. அப்போ சொல்கிற பக்கத்தில் பேராசிரியர் பொன் சௌரிராஜன் இருந்தார். சொல்கிற பார், இறைவன் ஆடலை பார். உள்ளத்துலேயும் இதயம் வீட்டு இயக்கம் நடந்துகிட்ருக்கு. அங்கே எதிர்க்க மானிட்டர் இருக்கார். அதை பார்த்து சொல்கிறார், இறைவன் ஆடுகிற ஆடலை பார். இந்த திருவாசகத்தை சொல்லிக்கொண்டு உயிர் பிரிந்தது. இன்றென கருளி திருவாசகம் இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்ற நின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் மற்ற ஒன்றுமின்மை. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அருகியிருப்பாரே. கோயில் திருப்பதிகத்தில் வர பாட்டு. இந்த பாட்டை சொல்லிக்கொண்டே மூவா அவர்கள் மறைகிறார்கள், உயிர் பெறுகிறது. அந்த ஆடல், இந்த ஆடல் எப்போ உணர முடியும்? ஒருவர் வாழுகிற பொழுதே நமக்குள்ளே இந்த ஆட்டம் நிகழ்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் மகிழ்ச்சி பெறலாம். நிறைவு பெற்றுட மனம். ஏனென்றால்
அவர் சொல்கிறவர் ஒருவன் ஒருத்தி விளையாடல் உற்றார் இருவர் விளையாட்டும் எல்லாம் விளைவிக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வங்களிலேயே அதிகமாக நடனம் ஆடுகிற தெய்வமாக சிவபெருமானதான் நடராசன். நடராசன் மட்டும் தனித்தாடுவதில்லை, உமையம்மையோடு சேர்ந்து ஆடுகிறார். ஏன் 2 பேர் நடனம் ஆடணும்? சிவபெருமான உமையம்மையும். அந்த ஆட்டம் என்பது ஐந்தொழில் இயற்றும் கூத்து. இருவரும் விளையாட்டு என்பது உலக இயக்கம், உயிர்களுடைய இயக்கத்துக்கு அவர்கள் நடனம் ஆடுகிறார்கள். அந்த இயக்கத்தை சரிவர நிகழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். எனவே அந்த இயக்கத்தை தான் எல்லா பெரியவர்களும் எல்லாரும் அதை பதிவிட்டு இருக்கிறார்கள். இந்த இயக்கம் என்பது உயிர்கள் முத்தி பெறுவதற்காக, தங்கள் நிலையிலிருந்து உயர்வதற்காக இதை சான்றோர்கள் காட்டியிருக்கிறார்கள். திருமூலரும் அதை பதிவு செய்திருக்கிறார். இந்த விளையாட்டு என்பது புற உலகில் பருவங்கள் தோறும் இந்த விளையாட்டு நிகழ்கிறது. ஒவ்வொரு பருவந்தோறும் இந்த விளையாட்டு நிகழ்வதை இந்த ஒன்றில் சிவசக்தி விளையாட்டு உலக இயக்கத்திற்காக நிகழ்வதை அவர்கள் தெளிவாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த விளையாட்டை உணர்ந்து கொண்டால் நாம் உய்தி பெறலாம். இல்லையேல் நாம் கடைசி வரை உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் போராட வேண்டியிருக்கும். ஏனென்றால் இந்த உண்மை என்பது உலகத்தில் இறைவன் நடத்துகிற உண்மை. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் இயக்கம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை புரிந்து கொண்டால் படைத்தோன் என்ற பண்பிலாளன் இன்னாத அம்மை உலகம் இனிய காண்க இதனை இயல்புணர்ந்தோரே. உலகம் இப்படித்தான் இருக்கும். இது அடுத்த ஒரு பாட்டில் சொல்ல போகிறார். எப்படிலாம் உலகம் இயங்குது, இந்த உலகத்தை இயக்கிற இறைவன் எப்படிலாம் விளையாடுகிறார், அதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். புறநானூறு 192வது பாட்டில் கனியின் பூங்குன்றனார் பாடிய அந்த பாட்டுடைய முடிவு தான் இந்த விளையாட்டு புரிந்து கொள்ளக்கூடிய சரியான செய்தி. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறதரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதென்று, வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே, இன்னாதென்றலும் இளமே, வானம் தந்துளி தலையே ஆனாது, கல்பொருதிறங்கு மல்லர் பேர் யாற்று, நீர்வழிப்படுவும் புனை போல, ஆறுயிர் முறை வழிப்படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனமாகலின். திறவோர் என்றால் சான்றோர், கற்றடங்கிய பெரியோர், ஞானிகள். அவங்க பொய் சொல்லலை, தங்கள் கண் எதிர்க்க பிரத்யட்சமாக என்ன நேரில் பார்த்தாங்களோ அதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அதனால் பெரியோரை வியத்தலும் இளமேன், சிறியோரை இகழ்வில் அதனும் இளமேன். ஏன்னா இந்த உலகமே ஒரு விளையாட்டு நடந்துச்சு. இது விளையாட்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை இந்த விளையாட்டு வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிக்கலாகிடும். விளையாட்டாக இருந்தாலும் விதிகளை பின்பற்ற வேண்டும். அது முன்பே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். விளையாட்டு தான், ஆனால் விளையாட்டு என்பதற்காக எப்படி வேணாலும் விளையாட முடியாது. விளையாட்டு தான். விளையாட்டாக இருந்தாலும் அந்த விளையாட்டுக்கு செய்த விதிகளை பின்பற்ற வேண்டும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை பின்பற்றாமல் விளையாடினால் தப்பாட்டம் ஆகிவிடும். தப்பாட்டத்தை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தப்பாட்டம் ஆடினால் அதுக்கு விதிக்கு புறமா உங்களை புறந்தள்ளிவிடும். இந்த உலகம் உங்களை புறந்தள்ளிவிடும், தூக்கி போட்டுவிடும். அதனால் விதிகளை பின்பற்றி வாழ்வோம். அந்த மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதை புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம். விளையாட்டுக்கு ஏற்ப நம்ம பங்கு என்னன்னு பார்த்து நம்ம பங்குக்குரிய விதிகளை உணர்ந்து வாழ்வோம், உயர்வோம், வெற்றி பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.